ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா பண்ண போறோம். அதுக்காக இந்த ஃபெல்ட் ஷீட் எடுத்திருக்கோம். ஆரி ஒர்க் பண்றதுக்கு அந்த பேட்ச் ஒர்க் பண்றதுக்கான அந்த ஒரு மெட்டீரியல் இருக்கும் இல்லையா? அது எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபெல்ட் பேப்பர் ஆர் ஃபெல்ட் ஷீட் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். இதுல நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஹாஃப் பட்டர்ஃப்ளை அப்படின்றத வரையறேன். அதோட 2 விங்ஸையுமே இதுல நான் வரைஞ்சிடுறேன். இது வரைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கான அந்த முகம், அப்புறம் பாடி இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு ஒர்க் பண்ண போறோம். அது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ, இதுக்காக நம்ம ஃபெவிபாண்ட் எடுத்துட்டு, இந்த மாதிரி பார்டர்ல நம்ம இப்படி இத அப்ளை பண்ணிடுறோம். இப்போ B7 000 க்ளூ எல்லாரும் யூஸ் பண்றாங்க இல்லையா? அந்த க்ளூவ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல்ல நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அப்படி என்னதான் அந்த க்ளூல இருக்கு அப்படின்றத நானும் பார்க்குறேன். இப்போ நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இந்த செயின் ஸ்டோன இதுல பார்டர் மாதிரி குடுக்குறேன். இப்போ எல்லா இடத்துலயுமே பீடட் ஜுவல்லரி, ஆரி ஒர்க் இதெல்லாம் ஃபேமஸா இருக்கிறதுனால, அது சம்பந்தமான ஜுவல்லரி ஆக்சஸரீஸ் இதெல்லாமே ரொம்ப ட்ரெண்டியா ஆசைப்பட்டு வாங்கி நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம் இல்லையா? அத வீட்லயே செஞ்சா எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் செயின் ஸ்டோன பார்டர் மாரி குடுத்துடுறேன். அடுத்து இந்த பார்டர் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா, ஆரி ஒர்க்ல ஒரு மெட்டல் ஒயர் மாதிரி யூஸ் பண்றாங்க இல்லையா? அதோட எக்ஸாக்ட் பேர் எனக்கு தெரியல. பட் ஆரி ஒர்க் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க அதோட பேர கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா, நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த மெட்டல் ஸ்ட்ரிங் சொன்னேன் இல்லையா? அத வந்து இதுல இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறேன். ஸோ அந்த பாடிக்கு அதாவது பட்டர்ஃப்ளைனுடைய அந்த உடம்புக்கு நம்ம அழகா வந்து இத வந்து குடுக்கறதுக்காக, நான் அந்த ஷேப்ல கரெக்ட்டா எடுத்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ 3 ஸ்ட்ரிங் மட்டும் வைக்கும்போது குட்டியா வச்சுட்டோம்னா, அந்த பாடி அப்படின்றது ரொம்ப அழகா நமக்கு கிடைச்சிரும். இப்போ உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த B7 000 க்ளூ அப்படின்றத யூஸ் பண்றேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கிளிப் இது எல்லாத்துலயுமே இது ஸ்டிக் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நெறைய பேர் சொன்னதுனால, நான் வந்து இத எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இந்த மெட்டல் ஸ்ட்ரிங்க நான் இந்த மாதிரி வந்து இதுல குடுத்துடுறேன். குடுத்து இதுல ஃபுல்லா வந்து இந்த மாதிரி அழகா பார்டர் மாரி குடுத்துட்டா, நிஜமாலே இதோட லுக் சூப்பரா தான் இருக்கு. ஸோ ஸ்டிச் பண்றது இதுல எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. நான் அத ட்ரை பண்ணதும் கிடையாது. பட் நான் ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸ்டிச்சுக்கும், ஸ்டிக்குக்கும் நெறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேர்ல் எல்லாத்தையுமே நான் இந்த பார்டர்ல இப்படி அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ பேர்ல் அட்டாச் பண்ணும்போது நமக்கு ஸ்பேஸ்ல அப்படியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பெரிய பேர்லருந்து சின்ன பேர்லா குறைச்சிட்டும் நம்ம வரலாம். பட் நான் இந்த மாதிரி ஒரே சைஸான பேர்ல வந்து இந்த பார்டர்ல வைக்கிறேன். ஸோ பேர்ல் வேண்டாம் ஃபுல்லாவே வந்து பீட் ஒர்க் மாரி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிடலாம். ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி பீடட் ஜுவல்லரிலாம் பார்த்தாங்கன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, "என்ன நீ இந்த மாதிரி போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு பார்த்தோம்னா, இந்த பீடட் ஜுவல்லரீஸ் அப்படின்றது தான் ட்ரெண்டியா, ட்ரெடிஷ்னலாவும் இருக்கு அப்படின்றது ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஸோ எங்க பார்த்தாலும் இந்த பீடட் ஜுவல்லரி தான் இன்னைக்கு ஃபேமஸா இருக்கு. இப்போ இந்த பீட் 7000 க்ளூ வச்சு இந்த பீட் கிரீன் கலர் பீட் இருக்கு இல்லையா? அத இதுல நான் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டுருக்கேன். ஐ மீன் ஸ்டிக் பண்ணிட்டுருக்கேன். நீங்க ஊசி நூல் வைத்து தைக்கவும் செய்யலாம். ஸோ ஃபுல்லா நம்ப இதுல இந்த மாரி கொண்டு வந்தாச்சு. பார்க்கவே இந்த ஹாஃப் ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளை அழகா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் இத ஃபுல்லா கட் பண்ணிடுறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, இத வந்து அந்த B7 000 க்ளூல வச்சு ஒட்டியிருக்கேன் இல்லையா? அது வந்து நல்ல ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கு. அதனால தான் இது எல்லாருமே சஜெஸ்ட் பண்றாங்க போல. நல்ல ஒரு சூப்பரான ஒரு க்ளூவா தான் இருக்கு. இந்த மாதிரி பீடட் ஒர்க்லாம் பண்றதுக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இத நம்ம கட் பண்ணியாச்சு. ஃபெல்ட் ஷீட் ஃபுல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மாதிரி ஒரு பேர்ல் எடுத்துட்டு, ஊசி நூல் இல்லன்னா மெட்டல் ஸ்ட்ரிங் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பேர்ல ஃபர்ஸ்ட் நம்ப நல்லா டைட்டா இதுல வந்து ஸ்டிக் பண்ணிடணும். ஐ மீன் ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ஸ் அப்படின்றத நம்ம அழகா இதுல கோத்துடுறோம். ஒரு 20 பீட்ஸ் எடுத்துக்கோங்க. 20 பீட்ஸ் எடுத்துட்டு, இதுல இந்த மாதிரி நீங்க வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியே வந்து நான் 3 வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஓகேவா? ஒரு பெர்ல், 20 ஆ இந்த பீட்ஸ். ஸோ ஒரு பெர்ல், 20 பீட்ஸ் அந்த மாதிரி 3 டிஃபரெண்ட்டா வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் 2ன்னு சொன்னேன் இல்லையா? டோட்டலா 3. ஸோ அதையுமே நம்ம வந்து இப்ப ரெடி பண்ணியாச்சு. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம அப்படியே என்ன பண்ண போறோம்னா, இந்த அலிகேட்டர் கிளிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஹேர் கிளிப்ப வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதே B7 000 க்ளூவ வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட போறேன். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண போறேன்னா, இது எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா அசெம்பிள் பண்ண போறேன். ஸோ இந்த க்ளூவ அப்ளை பண்ணிட்டு,
இதுல வந்து நம்ம எந்த பொருள வச்சாலும் அழுத்தி வச்சா தான் ஒட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த 3 பீஸ் ஆஃப் பீட்ஸ வந்து அட்டாச் பண்ணிட்டு, இதுக்கு மேலேயும் திருப்பி அந்த ஃபெல்ட் ஷீட் அப்படின்றத வைக்கிறேன். ஏன்னா, இது நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டணும் இல்லையா? அதுக்காக. இதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் அந்த B7000 க்ளூவ வந்து இந்த ஃபெல்ட் ஷீட் மேல அப்ளை பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்றதுனால நமக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா, ஸ்டேபிளா இதுல நல்லா ஒட்டும். நமக்கு அடிக்கடி பிஞ்சு வராது. இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த பீடட் பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா? ஆரி ஒர்க் மாதிரி இருக்கு அழகா. இத கொண்டு நம்ம இதுல ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ இதுல ஸ்டிக் பண்ணிட்டோம்னா, ரொம்ப கியூட்டான ஒரு பட்டர்ஃப்ளை ஹேர் கிளிப் ரெடி. நான் சொன்ன மாதிரி இத நல்ல லாங் பிரஸ் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிரஸ் பண்ணீங்கன்னா, சூப்பரா ஸ்டிக் ஆயிடும். அப்புறம் 1/2 அன் ஹவர் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா இந்த ஹேங்கிங் பட்டர்ஃப்ளை ஹேர் கிளிப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு, நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சூப்பர் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.